Good morning students. Today class is social accounting and sector. This is one of the important question. சமூக கணக்கிடுதல் மற்றும் துறைகள். Under this method the economy is divided into several sectors. ஒரு நாட்டில் பொருளாதாரத்தை பல துறைகளாக பிரிக்கிறாங்க. A sector is a group of individuals or institution having common interrelated economic transaction. அந்த துறைகள்னு சொல்லும்போது தனிநபர் குழுக்களாகவும் நிறுவனங்களின் குழுக்களாகவும் பிரிக்கப்பட்டு அதனோட பரிமாற்றங்கள் பொருளாதார பரிமாற்றங்களை துறைகள் என்று சொல்கிறாங்க. The economic divided into following sectors: firms, household, government, rest of the world and capital sector. The 5 sectors is a social accounting and sectors. The first one is firms. Undertake productive activities, thus they are all organizations which employ the factors of production to produce goods and services. நிறுவனங்களை உற்பத்தி காரணிகளை கொடுத்தா மட்டும்தான் பண்டங்கள் மற்றும் பணிகளை தயாரிக்க முடியும். Households are consuming entities and represent the factors of production who receive the payments for service interrelated by them to firms. Household consumes the goods and services that are produced by the firms. குடும்பங்கள் ஃபேமிலியில் நுகர்வுக்காக நம்மளோட உழைப்பை கொடுத்து தான் நம்ம கூலியை பெறுறோம். அந்த கூலியை பெற்ற பிறகு தான் நம்ம பொருட்களை வாங்க முடியுது. அந்த பொருட்களை வாங்கும் கூலியை தான் அவங்க நிறுவனங்களோட உற்பத்தி காரணிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. Next is the government sectors. Refers to the economic transaction of public bodies or to all levels, center, state and locals. ஒரு நாட்டினோட அரசு துறைகள் பல நிலைகளில் இருக்குது. மாநிலங்களாகவும் மாவட்டங்களாகவும் வட்டங்களாகவும் கிராமங்களாகவும் மத்திய அரசு பல நிலைகளை கொண்டிருக்கு. In this works concerned social accounting, Day and Peacock have defined government as a collective person that purchase goods and services from the firms. Day and Peacock கூற்றுப்படி இவர் ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என்று கூறுகிறார்கள். This purchase may be financed through taxation, public borrowings or any other fiscal means. இதனோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா வரிகளாகவும் தண்டனை கொடுக்கக்கூடிய கட்டணங்களாகவும் இருக்குது. இதை கலெக்ட் பண்ணுறது மூலியமாக அரசினோட செலவுகளாக இப்போ பாதுகாப்பாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் பாதுகாப்பாக இருக்கட்டும், பொது சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசின் செலவுகளாக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. This means satisfying the collective wants of society. However, public enterprises like post offices and railways are separated from the government sectors and included as firms. பொது நிறுவனங்கள்னு சொல்லும்போது அஞ்சல் துறையையும் ரயில்வே துறையையும் சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் இது அரசு துறையின் நிறுவனங்களாக கருதப்படுவது இல்லை. Rest of the world sectors. வெளிநாட்டு வாணிபம். Related to international economics transaction of the country. It contains income, export and import transaction, external loan transaction and allied overseas investment income and payments. வெளிநாட்டு வாணிபத்தில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஏற்றுமதி இறக்குமதி வருமானம் இதில் முக்கியமாக கருதப்படுகிறது. அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் சொல்லும்போது வெளிநாட்டு கடன்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு மூலதன வருமானமாக இருக்கட்டும், இல்லை மாற்று செலுத்துதல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டர் வெளிநாட்டு துறையாக கருதப்படுது. நெக்ஸ்ட் இஸ் கேபிட்டல் செக்டார். மூலதன துறை ரெஃபர்ஸ் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். சேமிப்பு முதலீடை உள்ளடக்கியது. இட் இன்க்ளூட்ஸ் த டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ்
corporation, financial houses and other agencies of the money market. These are not included under firm. These agencies merely provide financial assistance to the firm activities. இதில் காப்பீட்டு நிறுவனங்கள், வங்கி நிதி நிறுவனங்கள் இதனோட பண பரிமாற்றங்களை வந்து கேபிட்டல் செக்டார்ஸில் வந்து நடத்துகிறது. இது வந்து ஒரு நிறுவனங்களாக கேபிட்டல் செக்டார்ஸ்னு வந்து ஒரு நிறுவனங்களாகவும் கருதப்படுவது இல்லை. ஏன்னா இது வந்து நிறுவனங்களுக்கு வந்து நிதி உதவி மட்டும்தான் இதனோட ப்ராசஸிங்காக இருக்கிறது. நெக்ஸ்ட் is the social accounting and sectors, the 5 types: firms, household, government, rest of the world and capital sectors. Very important question. Thank you.